திருமணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நிஜமாவே அது உண்மைதானா? அப்படி உண்மையாக இருந்தால் அப்புறம் ஏன் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை சரியாக அமையாமல் திருமண வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகள்? ஒருவேளை கடவுள் சொர்க்கத்திலிருந்து இன்னாருக்கு இன்னார்னு முடிவு பண்ணும்போது அவரும் மனுஷங்க மாதிரியே தப்பு செஞ்சுருப்பாரோ? இல்லை கடவுள் சரியாக முடிவு பண்ணதை நாம் சரியாக புரிஞ்சுக்காம தப்பாக நினச்சிட்ருக்கோமா? இந்த மாதிரியான கேள்விகள் கொஞ்ச நாளாகவே என் மனசில் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது லைஃப்பில் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடலான்னு கூட யோசிக்க தோணுது. ஆனால் இனிமே இது முடியாது. ஏன்னா நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாளைக்கு ஒரு பொண்ணு என் லைஃப்பில் புதுசாக வரப்போகிறாங்கிறத நினைக்கும்போது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு புதுவிதமான சந்தோஷம். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில, பட் நல்லா இருக்கு. என்னென்னமோ பேசிட்டு என்னை பற்றி சொல்ல மறந்துட்டேன். என் பேர் ராஜு, ஊர் சென்னை தான். நான் ஒரு வெப் டிசைனர். அப்புறம் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஸ்பெஷலாக எதுவும் இல்லைங்க. ஒரு விஷயம் இருக்குது. எங்கள் ஏரியாவில் கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் எனக்கு அப்புறம் வேறு யாருமே இல்லை. நான் தான் லாஸ்ட் விக்கெட். சொல்கிறேன். எங்கடா இருக்க? மொட்டை மாடியில். வரேன். சரி வா. டேய், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க தனியா? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். மச்சான், சமையல் தேவையான மொத்த திங்ஸையும் மண்டபம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. உங்கள் அம்மா கிட்ட சொல்லிவிடு. மாமா கிட்ட தான் ஸ்டோர் ரூம் கீ இருக்குது. அவரை காலைல சீக்கிரம் போக சொல்லிவிடு. ஏன்னா 4 மணிக்கு மண்டபத்துக்கு சமைக்கலாம் வந்துடுவாங்க. ஓகேவா? நானே ஒரு தடவை பண்ணிடுறேன். ஆமாம், ஏன் நீ இன்னும் தூங்காமல் இருக்க? தூக்கம் வரலடா. விடிஞ்சா கல்யாணம். புது மாப்பிள்ளைக்கு தூக்கம் வராது தான். டேய், அப்புறம் என்ன சொல்கிறாங்க உங்கள் வருங்கால மனைவி?